إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن أردتم استبدال زوج مكان زوج وآتيتم إحداهن قنطارا فلا تأخذوا منه شيئا أتأخذونه بهتانا وإثما مبينا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் ஹஜ்ரத்னா உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில் அந்த ஹதீஸ் இடம்பெறுது. எனக்கு பின்னால் ஆண்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய சோதனை பெண்களை போல வேற எதுவுமே இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனக்கு பின்னாடி ஆண்களை பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நினைச்சு நான் பயப்படுறேன்னா அது பெண்களை தான் என்பதாக சொன்னார். இன்னும் பல இடங்கள்ல நாம குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுடைய மனைவி உங்களுக்கு சோதனை என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண்களுடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க என்பதாக எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இன்று ஓதப்பட்ட இன்று சொல்லப்பட்ட இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் ஒயின் அரத்தும் இஸ்திப்தால ஜௌஜின் மகான ஜௌஜின், நீங்கள் ஒரு மனைவியின் இடத்தில் மற்றொரு மனைவியை நாடினால், ஒரு திருமணம் செஞ்சிட்டீங்க, அந்த பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், ஏதோ ஒண்ணு அவருக்கு பிடிக்கல, அந்த பெண்ணிடத்துல ஏதோ ஒண்ணு பிடிக்கல. இதுக்கு மேல சொல்லப்பட்ட வசனங்கள்ல எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்று ஒன்றாக, இரண்டு இரண்டாக, மூன்று மூன்றாக, நான்கு நான்காக என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அப்படி அனுமதி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அதுல நீங்க நீதமா நடக்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுல கொஞ்சம் கூட நீதம் தவறிடக்கூடாது. எந்த அளவுக்கு ஹதீஸ் நமக்கு எச்சரிக்குது அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் 2 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டார், அல்லது 3 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டார், அல்லது 4 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணம் செய்த அவர் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு மாதிரியும் இன்னொரு பெண்ணிடத்தில் வேறு மாதிரியும் அவர் நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில அவர் வரும்பொழுது, நாளை மறுமையில் அவர் வரும்பொழுது பக்கவாதம் ஏற்பட்ட நிலையில் வருவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டுறாங்க. அப்ப இதுலயே நமக்கு நல்லா தெரியுது, ஒரு திருமணம் செய்தாலும் 2 செஞ்சாலும் 3 செஞ்சாலும் 4 செஞ்சாலும் அதுல ரொம்ப நீதமா இருக்கணும். ஒரு பெண்ணிடத்துல ஒரு மாதிரியும் அன்பில் வரக்கூடிய குறையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதாவது வைக்கக்கூடிய பாசத்துல கூட குறையில்லாத அளவுக்கு அந்த பாசத்தை கூட கொடுக்கணும். அப்ப வாங்கி கூடிய பொருள்ல குறை இருக்கக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடிய ஆடைகள்ல குறை இருக்கக்கூடாது, அவளை பாதுகாத்துக்கிறதுல பார்த்துக்கிறதுல குறை இருக்கக்கூடாது. அதே போன்று அன்பு செலுத்துவதிலும் எந்த குறையும் இருந்தக்கூடாது. இந்த மனைவியை விட இன்னொரு மனைவி மீது அதிகமாக அன்பு செலுத்துதல் கூட அதுல குறையில்லாத அளவுக்கு நீதமாக கொடுக்கணும். அல்லாவே சொல்றான், அவங்களால அப்படி நீதமா நடக்க முடிஞ்சுன்னா என்ன செஞ்சுக்கீங்க, திருமணம் செய்யலன்னா உன்னோட நீங்க நிறுத்திக்கீங்க என்பதாக இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, மக்கான ஜௌஜின், நீங்கள் ஒரு மனைவியின் இடத்தில் மற்றொரு மனைவியை நாடினால், உங்களுக்கு பிடிக்கல, வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நீங்க நாடினீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களில் ஒருத்திக்கு பொருள் குவியலை நீங்கள் கொடுத்திருந்த போதிலும் கூட அதிலிருந்து நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒரு திருமணம் செஞ்சுட்டார், அந்த மனைவியை பிடிக்கல, வேறு ஒரு திருமணம் செய்ய முயற்சி செய்யறாரு, முடிவு செஞ்சுட்டார். இப்ப வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொள்ள போகும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய மனைவிட்ட அவர் கொடுத்த பொருளை கேட்கறது கூடாதுங்கிறாங்க. அந்த பொருள் ஒரு பொருளாக இருந்தா மட்டுமல்ல, ஒரு குவியலையே நீங்க கொடுத்திருந்தாலும் சரி, இங்க அல்லாஹ் குவியல்னு சொல்றான். பொருள் குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, முதல் மனைவிட்ட இருந்து அந்த பொருள்னா என்னங்க, விவாக கட்டணம், மகர் தொகையை தான் அல்லாஹ் சொல்ல வர.
நான் தான் வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு, நீ என்ன செய்ய, நான் கொடுத்த பொருள்லாம் எனக்கு திருப்பி கொடு. இப்ப என்ன செஞ்சிருப்பாரு, மகரா கொடுத்திருப்பாரு, அன்பளிப்பா கொடுத்திருப்பாரு, பாசத்துல கொடுத்திருக்கலாம். இப்ப இவர் என்ன செய்யறாரு, நான் வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்க போறேன், அதனால எனக்கு நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு திருப்பி கொடு என்பதாக ஒரு பொருள் குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த முதல் மனைவிட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க வாங்கக்கூடாது. இன்னொரு மனைவி உங்களுடைய மனம் விரும்பலாம், நாடினால் நீங்க விரும்புறீங்க, விரும்பலாம். அப்படியே திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, முதல் மனைவிட்டிலிருந்து எதையுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். புகுத்தான வயசுமம் அப்படின்னா இன்னும் அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையான பாவம் செய்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன, அவர்கள் மீது வீணான பழி சுமத்துதல் இருக்குது, அது வெளிப்படையான பாவம். ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்வீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, பழி சுமத்துதல் என்பது இந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்துடாதீங்க. பழி மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க, சுமத்தாதீங்க. அப்படி பழி சுமத்தினால் அது வெளிப்படையான பாவம். என்ன பழி சுமத்துவாங்க, அவ சரியில்லை, அவளுடைய நடத்தை சரியில்லை, அவளுடைய இது சரியில்லை, அது ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, பகிரங்கமாக பழி சுமத்துவாங்கல்ல. இந்த பழி சுமத்துவதை கூட நீங்க செய்யக்கூடாது, அது வெளிப்படையான பாவம். உன்னுடைய மனம் நாடினால் நீங்க தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம். நீங்க இன்னொரு பொண்ணை திருமணம் செய்ய கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஏற்கனவே இருந்த அந்த பெண்ணை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பகிரங்கமாக அவன் மீது ஒரு பழியை சுமத்தி ஒரு வெளிப்படையான பாவத்தை செஞ்சிடாதீங்க. அவள்கிட்ட கொடுக்கக்கூடிய பணம், காசு, பொருளாதாரத்தை எந்த இடத்துலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க வாங்கக்கூடாது என்பதாக ஒரு மறுமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு செய்தியையும் அந்த பெண்ணினுடைய முழு உரிமையையும் சுதந்திரத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். மனைவி பிடிக்கவில்லை என்றால் அவளை விட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பலாம், அது தப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் கொடுத்த எதையும் திரும்ப பெறக்கூடாது. அது ஒரு குவியலாக நீங்கள் அள்ளி கொடுத்திருந்தாலும் சரியே, திரும்ப பெறுவதால் என்ன செய்யப்படும், அவளுடைய நடத்தையில் அவள் நடத்த கட்டவள் என்பதாக பழி சுமத்துவதற்கு ஒரு காரணமாக அது அமையுது. இதுக்கு நேரடியா, இதுக்கு மேல முன்னாடி சொன்ன வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மனைவி பகிரங்கமாக அருவருப்பான ஒரு செயலை செய்திருந்தாலே தவிர என்ன செய்யாதீங்க, அவள்கிட்ட இருந்து நீங்க பொருளா வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பகிரங்கமான முறையில ஒரு பெண் என்ன செய்யறா, கணவனுக்கு பகிரங்கமான முறையில துரோகம் செய்யறா, அருவருப்பான காரியத்துல ஈடுபடுறா, வேறு ஒரு தொடர்புல ஈடுபடுறா. இதை கணவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கணவன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இறைவன் இந்த இடத்துல எந்த காரணமும் இல்லாம உங்க மனம் நாடுது இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம், அதுக்காக வேண்டி ஏற்கனவே திருமணம் செய்து வைத்திருந்த பெண்ணின் மீது நீங்கள் பழி சுமத்தி அவளை என்ன செஞ்சிடாதீங்க, அவளை நடத்த கட்டவள் என்கின்ற ஒரு அபப்பெயரை, ஒரு பழியை அவள் மீது நீங்கள் ஏற்படுத்தி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். பிடிக்காமல் ஒரு காரணம், அதனால என்ன செய்யக்கூடாது, எதையுமே திரும்ப எனக்கு இந்த மனைவியை பிடிக்கல அதனால நான் வேற திருமணம் செய்யறேன், இது மட்டும் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவள்கிட்ட இருந்து எந்த பொருளையுமே திரும்ப வாங்கக்கூடாது. அந்த கொடுத்த எல்லா பொருளும் அது அவளுக்கு உண்டானது. ஒரு கணவன் மனைவி ஒன்றாக கூடி விட்டார்கள் என்று சொன்னால் மனைவிக்காக வேண்டி கணவன் கொடுத்த மகர் இருக்குது, அது அவளுக்கு முழு உரிமையாக மாறிடுது. அதை யாருமே திரும்ப பெற முடியாது, கணவனும் திரும்ப பெற முடியாது, கணவனுடைய வாரிசுகள் இருக்கக்கூடியவங்க கூட என்ன செஞ்சிட முடியாது, அந்த பெண்ணிட்ட போய் அந்த மகரை திரும்ப வாங்க முடியாது. அவளாக மனம் ஒப்பி கொடுக்கின்ற வரையிலும்